பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். செய்தியின் தலைப்பு: தேவ வார்த்தையே ஜீவ வழி. ஆதார வசனம் நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். வெளிப்பாடு பெற்ற மக்களே, செவி கொடுத்தல் என்றால் தேவ வார்த்தையை கேட்டு தியானித்து நிதானித்து அதை அப்படியே தனது வாழ்க்கையில் அபியாசப்படுத்துதலாகும். இன்றைய திருச்சபையில் எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம்தான். அத்தனை பேர்களும் கேட்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா என்று உரத்த சத்தமிட்டு தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். நல்லது, தேவன் மகிழ்வார். ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததும் திங்கள் டு சனி நாம் எப்படி வாழ்கிறோம், பேசுகிறோம், வேலை செய்கிறோம் என்பது கேட்ட தேவ வார்த்தையின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய வாசனையை வெளிப்படுத்த வேண்டும். மார்க்கு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், இதிலே ஒரு விவசாயி விதைக்கிற விதைகளையும் அவைகள் எங்கெங்கு விழுகின்றன, எப்படி பலன் தருகின்றன என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது சாத்தானுக்கு உங்கள் சொத்து பத்து, நகை நட்டு, வீடு வாசல், கார் இதன் மீது கண் இல்லைங்க. உங்களுக்குள் இருக்கும் விசுவாசம் அதை அவித்து ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும். அதன் பேரில் தான் அவன் கண்ணாயிருக்கிறான். வேடன் வலையை வீசி காத்திருப்பது போல காத்திருக்கிறான். விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. ஆகையால் இந்த வார்த்தையை பறித்து கொண்டு போகவே அவன் முயற்சிப்பான். இந்த வார்த்தை உங்களுக்குள் வேறு கொள்ளாதபடி, நீங்கள் தியானிக்காதபடி, அதன்படி நடக்காதபடி, நீங்கள் விசுவாசிக்காதபடி உடனே எடுத்து போடுகிறான். இருதயத்தில் வசனம் இல்லை என்றால், விதை இல்லை என்றால் பின் எப்படி விளைச்சல் வரும்? இங்கே 3 உபமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, வழியருகே விழுந்த விதைகள், கற்பாறையில் விழுந்த விதைகள், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள், பின் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். படித்து தியானியுங்கள். நல்ல நிலம் நம்முடைய உண்மையுள்ள இருதயம். பிரசங்கத்தை கேட்டு வீட்டில் வந்து அதை யோசித்து தியானித்து அடுத்த வாரம் சபைக்கு போகும் வரை கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டதை வார்த்தையினால் திரும்ப திரும்ப நினைவிற்கு கொண்டு வந்து இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று முழு நிச்சயத்தை வளர்த்து கொண்டு இதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து, வார்த்தைக்கு கணத்தை கொடுத்து, வார்த்தை சொல்லும் ஆலோசனை எடுத்துக்கொண்டு வாழ்பவர்களுக்கு விக்கினம் இல்லை. அதாவது பாதுகாப்பு உண்டு. என்ன பாதுகாப்பு? எவைகள் அண்டாதபடி காத்து கொள்கிறார் என்றால் இவர்களுக்கு தாழ்ச்சி என்பதே இல்லை. இந்த விக்கிரம் இவர்களுக்கு இல்லை. நோய் வியாதி விக்கிரம் இல்லை, வந்து தாக்குவது இல்லை. சங்கீதம் 92:10, ஏசாயா 54:17, ஏசாயா 33:24 படித்து பாருங்கள். வியாதி பற்றிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. ஏனெனில் இவர் தேவ வார்த்தையின்படி மற்றவர்கள் தப்பிதங்களை உடனுக்குடன் மன்னித்து விடுகிறார்கள். தாங்களும் ஏதாவது செய்திருந்தால் வருத்தப்படுகிறேன், மன்னித்து விடுங்கள் என்று கேட்பதில் இவர்களுக்கு தயக்கமே இல்லை. இவர்களுக்கு விக்கனங்கள் விலகி போகும், கிட்டவே வராது. இவர்கள் எல்லை எங்கும் சமாதானம், எல்லா எல்லை எங்கும் சமாதானம் உண்டு. யோசுவாவுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது வேதம், உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இதை தியானிக்க விட்டால் உலகம் உள்ளே வந்துவிடும். அப்புறம் அதைத்தான் தியானிக்கணும். அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். உபாகம் 1:8 கேட்டீர்களா? யோசுவா அப்படியே ஆதி முதல் அந்த வரை நடந்தான். மோசேயின் ஸ்தானம் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. கானான் தேசம் கொண்டு மக்களை சேர்த்து அவரவர்களுக்கு வரவேண்டிய பங்கை கர்த்தர் சொன்ன பிரகாரம் பங்கிட்டு கொடுத்தான். இவ்வளோ பெரிய டாஸ்கை எளிதாக செய்து முடித்தான். இறுதியில் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதி வைத்தான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் தேவனுடைய வாக்கிற்கு செவி கொடுக்கவில்லை. கேட்டார்கள், எல்லாருக்கும் ஒரே செய்திதான் கேட்டார்கள். அதன்படி நடக்கவில்லை, நம்பவில்லை. அநேகம் பேர் விசுவாசிக்கவில்லை. தேவன் கானான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்க இவர்கள் போகும் வழியிலேயே முறுமுறுத்தார்கள். அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறார், அது உண்மை இல்லவர், அப்படியே நடக்கும் என்பதில் இவர்களுக்கு விசுவாசம் இல்லை. வார்த்தையில் விசுவாசம் இல்லை என்றால் அவரையே மறுதளித்ததாகும். சாகவே இந்த பள்ளத்தாக்கிற்கு மோசையை கொண்டு வந்தான் என்றார்கள். அவிசுவாச வார்த்தைகளை பேசினார்கள், முறுமுறுத்தார்கள், அழுதார்கள். அத்தனை பேரும் வழியிலேயே மாட்டார்கள். கானான் அடைய முடியவில்லையே. வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள், அதாவது அதை நம்பி அரவணைத்து நாங்கள் போய் சேருவோம் என்று அறிக்கை இடாதவர்கள் அழிந்தார்கள்.
இவர்களின் அவிசுவாசத்தால் 40 நாட்கள் போயிருக்க வேண்டியவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வைத்து விட்டார் கர்த்தர். நீங்கள் வேதத்தை முறையாக வாசித்து தியானித்து வார்த்தை தான் கிறிஸ்து என்று விசுவாசித்து அந்த வார்த்தையை கனப்படுத்தவர் என்றால் நீங்கள் எதற்கும் கலங்க மாட்டீர்கள். பெட்ரோல் விலை உயர்ந்தால் நமக்கென்ன, கிடுகிடு என்று போகிறது, போகட்டும். சிமெண்ட் விலை எங்கேயோ போய்விடி, நீ வீடெல்லாம் கட்ட முடியாது, அது பகற்கனவு, வேலை கிடைக்காது, என்ன படித்தாலும் வேலை கிடைக்காது. இப்படிப்பட்ட துர்ச்செய்தியை பரப்புவர்கள் எக்காலமும் உண்டு. நீங்கள் உற்சாகமாயிருங்கள். அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். நம் தேவைகளை சந்திக்கிறவர் தேவன். எது விலை உயர்ந்தால் நமக்கென்ன, காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். நம் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வை அமைத்து கொண்ட நீங்கள் மேலே மேலே தான் உயர்வீர்கள், வர வர விருத்தி அடைவீர்கள். சங்கீதம் 128, உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரை வாசியுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது வார்த்தைக்கு கட்டளைக்கு வலப்புறமோ இடப்புறமோ சாயாமல் உம்மை பார்த்து கொண்டே நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.